ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருத்தடி படி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாஃப்ட்வேர் கம்பெனில என்னென்ன மாரி ஜாப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவர் பண்ண போறோம். அ பொதுவா வந்து எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில டெவலப்பர்ன்ட்டு ஒரு ஜாப் இருக்கும்னு தெரியும். ஆனா அது மட்டுமே இல்லங்க. ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எது சூட்டபிளா இருக்கோ, ஆர் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அத பேஸ் பண்ணி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணி, அப்ளை பண்ணி நீங்க அதுல செலக்ட் ஆகலாம். இப்போ டெவலப்பர தாண்டி என்ன ஜாப்ஸ் இருக்கு? டெவலப்பர பத்தி நான் கவர் பண்ண போறதில்ல. மோஸ்ட்லி டெவலப்பர்னா என்னன்றது நெறைய பேருக்கு ஐடியா இருக்கும். டெவலப்மெண்ட் இல்லாம டெஸ்டிங் இருக்கு. டெஸ்டிங்கும் பொதுவா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க? டெஸ்டிங்ல வந்து ஒரு டெவலப்பர் கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர வந்து டெஸ்ட் பண்ணி, அது வந்து பிரயோஜனமா இருக்கான்றத பார்ப்பாங்க. இல்ல அதுல வந்து பிரயோஜனமா இருக்கான பக்ஸ் ஏதாவது இருக்கான்றத பார்ப்பாங்க. ஆக்சுவலி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள பிரயோஜனம்ன்றது வந்து யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுதா? இல்லையா? யூசபிலிட்டி டெஸ்டிங் அந்த மாரி திங்ஸ் எல்லாம் கூட இருக்கு. பட் நான் வந்து மேலோட்டமா சொல்லணுன்றதுக்காக டெஸ்டிங்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. டெஸ்டிங்லயுமே பார்த்தீங்கன்னா, மேனுவல் டெஸ்டிங்ன்ட்டு இருக்கு. அதுல வந்து நீங்களா போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் லோட் பண்ணி, அதுல வந்து கிளிக் பண்ணியோ, இல்ல அவங்களே டெவலப்பர்ஸே வந்து கமாண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அத ஒவ்வொன்னா இஷ்யூ பண்ணி, இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. இந்த ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகல அப்டின்ட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் குடுப்பீங்க. இதுவே வந்து அ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ன்ட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க கோடு எழுதி, அந்த உங்களோட கோடு போயிட்டு, இன்னொரு டெவலப்பர் குடுத்த ஒரு அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ணும். அது வந்து ஆட்டோமேஷன் ஜாப்ஸ் சொல்லுவாங்க. அதிலயுமே நெறைய பிரிவு இருக்கு. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல வந்து ஜெனரல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அப்ளிகேஷன ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுவீங்க. அதிலயுமே லோட் டெஸ்டிங்ன்ட்டு இருக்கு. லோட் டெஸ்டிங்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன வந்து லெட்ஸ் சே Google சர்ச்ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ட வந்து அதுபோல மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ற மாரி சிமுலேட் பண்ணி அத டெஸ்ட் பண்ணும். அத வந்து லோட் டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. அ அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஏன்னா அதிலயுமே நீங்க கோட் எல்லாமே எழுதி, நீங்க எழுதின கோடு தான் ஆட்டோமேட்டட் ஃபார்ம்ல அது போய் டெஸ்ட் பண்ணும். ஸோ டெஸ்டிங்ல இந்த 2 இருக்கு. இது இல்லாம செக்யூரிட்டி டெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் கூட இருக்கு. பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து உங்க சாஃப்ட்வேர்க்குள்ள ஏதாவது செக்யூரிட்டி ஃப்ளாஸ் இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் குடுப்பாங்க. ஸோ அதுபோல நெறைய டெஸ்டிங்லயுமே நெறைய பிரிவு இருக்கு. நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ள இந்த வீடியோல போல. உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. கமெண்ட்ல நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது இல்லாம வந்து எஸ்ஆர்இ அப்படின்ட்டு ஜாப்ஸ் இருக்கு. சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். சைட் ரிலையபிலிட்டினா இன்ஜினியரிங் அப்படின்னுவாங்க. சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்னா என்னன்னா, இப்போ திரும்பியும் பொதுவான ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். கூகுள் வந்து ஏகப்பட்ட சர்வர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு டேட்டா சென்டர் இந்த மாரி இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ, அதுல வந்து ஃபால்ட் அடிச்சதுன்னா, அத வந்து எப்படி வந்து இவங்க ரிலையபிளா ரன் பண்ணி காட்டணும். காட்ட வேண்டிய கோல். அந்த ஃபால்ட்ஸ் எல்லாம் அடிச்சாலும், கூகுள் வெப்சைட் வந்து டவுன் ஆகாம, வந்து ரன் பண்ணி காட்டுறதுக்கு வேண்டிய வேலைகள வந்து சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டிங்கு இந்த மாரி கோடிங் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அவங்க வந்து சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்ன்ட்டு பொதுவா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கம்பெனில டீம்ஸ் இருக்கும். இத விட்டீங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேர வந்து டெவலப் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, டெலிவர் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா? அப்படி பண்ணதுக்கு அப்புறமே கூட, அதுக்கு வேண்டிய சப்போர்ட் சிலது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் வந்து, எனக்கு இது போல ஒரு சேஞ்ச் பண்ணி தாங்க. இல்ல நான் இது யூஸ் பண்ணும்போது, நீங்க ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்க. எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த சினாரியோலன்னு சொல்லும்போது, அவங்க வந்து டெவலப்மென்ட் டீம்ம டைரக்ட்டா வந்து கேட்டு அத டெவலப் பண்ணாம, சப்போர்ட் டீம்ஸ்ன்ட்டு இருப்பாங்க. அது சின்னதா ஏதாவது அந்த கஸ்டமருக்கு அங்கேயே பண்ணி தர முடியும்னா, சப்போர்ட் டீம்ஸ் ஜெனரலி சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் டீம்ஸ்லயுமே வந்து நெறைய விதம் இருக்குங்க. இப்ப நான் சொன்னது வந்து டெவலப்மென்ட் சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வந்து ஆப்பரேஷன்ஸ் டீம்ஸும் இருக்கும். ஆப்பரேஷன்ஸ் டீம்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா, ஜெனரலா ஒரு சாஸ் கம்பெனி இருக்குன்னா, அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து 24/7 ரன் ஆகணும். 24/7 கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. வெவ்வேறு நாடுகள்ல இருந்து. ஸோ, அதுல சில டைம் ஃபால்ட்ஸ் அடிக்கும். சில டைம் கஸ்டமர்ஸ் ஏதாவது கேட்பாங்க. அவங்க அது எல்லாமே வந்து ஆப்பரேஷன்ஸ். ஆப்பரேஷன்ஸ்லயுமே வந்து பிரிவு இருக்குங்க. உங்க அப்ளிகேஷன்ஸ பார்த்துக்கிறது அப்ளிகேஷன் ஆப்பரேஷன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க. உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பார்த்துக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்பரேஷன் டீம்ஸ்ன்ட்டு இருக்கும் ஒரு கம்பெனில. இத விட்டீங்கன்னா, ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியரிங்ன்னு டீம்ஸ் இருக்கும். அ ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியரிங் டீம்ஸ் கூட டெக்னிக்கல் டீம்ஸா இருக்கும். எப்படின்னா, உங்க சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ட எடுத்துட்டு போய் டெமோ காட்டியிருப்பாங்க. உங்க சேல்ஸோ, மார்க்கெட்டிங் பீப்பிளோ. ஸோ டெமோ காட்டும்போது ஒரு கஸ்டமர் வந்து, "ஓகேப்பா நீ இது டெமோ காட்டியிருக்க. எனக்கு இது போல யூஸ் பண்ணணும். இது ஒர்க் ஆகுமா? எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னும்போது"
ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியரிங் டீம்ஸ் வந்து உட்கார்ந்து அந்த கஸ்டமருக்கு தேவையான சேஞ்சஸ வந்து கோட்ல அந்த அப்ளிகேஷன்ல பண்ணி அத திருப்பி எடுத்துட்டு போய் காட்டுவாங்க. அது வந்து ப்ரீ சேல்ஸ். இத விட்டீங்கன்னா, டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் டீம்ஸ் இருக்குங்க. அதுல வந்து உங்க அப்ளிகேஷனுக்கு வேண்டிய டெமோஸோ, இல்லன்னா வந்து ஒரு கஸ்டமர் கேட்ட ரிக்வயர்மென்ட் தகுந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்டிங் மெட்டீரியல கிரியேட் பண்றது, இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் டீம்ஸ் பண்ணும். அதேபோல சேல்ஸ் டீம்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்க வந்து கஸ்டமர்ஸ அப்ரோச் பண்ணி உங்க டெமோஸ்லாம் பண்ணதுக்கப்புறம், அது வந்து ஒரு காசு குடுக்குற கஸ்டமரா மாத்த வேண்டிய வேலைய வந்து சேல்ஸ் டீம் கையில இருக்கும். இத விட்டீங்கன்னா, டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படின்ட்டு டீம்ஸ் இருக்கும். இது வந்து நெறைய பேருக்கு இந்த பர்ட்டிகுலர் வேலைய வந்து தெரியாது. அவங்க வந்து டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேள உங்க காலேஜ்ல நீங்க இல்ல உங்க ஸ்கூல்லேருந்தே நீங்க வந்து நல்ல அ எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பெர்சனா இருக்கீங்க. அதேபோல உங்களுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதேபோல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு ரிவ்யூ எல்லாம் பண்ண உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா, நீங்க இந்த மாரி ஒரு டிபார்ட்மென்ட்க்கு வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாங்க. அதுக்கும் வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் கூட இருக்கு ஆன்லைன்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ட பத்தி டெக்னிக்கலா வந்து அ எழுதி, அதுல வீடியோஸ்லாம் போட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ்லாம் போட்டு, அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டோட மேனுவல்ஸ் வந்து கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ரோல் தான் வந்து இந்த அ டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் டீம் அப்டின்ட்டு ஜெனரலி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்குள்ள இருக்கும். இத விட்டீங்கன்னா, ரிலீஸ் இன்ஜினியரிங் டீம்ஸ்ன்னு இருக்கும். ரிலீஸ் இன்ஜினியரிங் டீம்ஸோட வேலை என்னன்னா, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணிட்டாரு. அத கஸ்டமருக்கு எப்படி ரிலீஸ் பண்ணணுன்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கிளவுட்ல போட சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிளவுட்ல வச்சிருப்போம். ஆனா, அவங்க சிஸ்டம்ஸுக்கு ஓட வெர்ஷன் கூட மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது போல திங்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் இன்ஜினியரிங் டீம்ஸ்ன்ற டீம்ஸ் தான் பண்ணும். அதேபோல அதிலேயே அந்த டீம்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, பில்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, நீங்க சாஃப்ட்வேர் எழுதும்போது ஜெனரலி தனியா எழுத மாட்டீங்க. பெரிய பெரிய டீம்ஸ்ல எழுதுவீங்க. அது எல்லாத்தையுமே வந்து பண்டில் பண்ணி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு அமைச்சு குடுத்து, அதுக்கு வேண்டிய பில்ட் பைப்லைன்ஸ்லாம் செட்டப் பண்ணி குடுத்து, உங்கள ட்ரெயின் அப் பண்ணி, அத யூஸ் பண்ண வைக்கிறது எல்லாமே வந்து ரிலீஸ் இன்ஜினியரிங் டீம்ஸோட வேலை. இது எல்லாமே இவ்வளோ நேரம் சாஃப்ட்வேர்ல பேசணுமா? இதே சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்க டெவலப்மென்ட்க்காக இருக்கட்டும், உங்க பில்டுக்காக இருக்கட்டும், இல்ல கஸ்டமர் டாக்குமெண்டேஷன்க்காக இருக்கட்டும். இந்த எல்லா சிஸ்டம்ஸயுமே மேனேஜ் பண்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்ன்ட்டு ஒண்ணு இருக்கும். அது ஐடி டீம்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஜெனரலி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் ஐடி கம்பெனின்னு பேச ஆரம்பிச்சுட்டோம். மத்தபடி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளேயுமே ஐடி டீம்ன்னு இருக்கும். அவங்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கம்ப்யூட்டர்ஸ வந்து ப்ரொக்யூர் பண்றது, நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபால்ட் அடிச்சா, அத வந்து ஃபிக்ஸ் பண்றது. அது மட்டுமே இல்லாம வந்து உங்க நெட்வொர்க்க செட்டப் பண்றது. நெட்வொர்க்ல ஃபயர்வால்ஸ் எல்லாம் ஒழுங்கா கான்ஃபிகர் பண்றது. அதுக்காக நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஓகேங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய டிபார்ட்மெண்ட் கவர் பண்ட்டேன். இதையும் தாண்டி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கு. இத நான் ஏன் உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமா சொல்லணும்னு நெனச்சேன்னா, சாஃப்ட்வேர் ஜாப்னா டெவலப்மென்ட் ஜாப் மட்டும் இல்லாம, அத தாண்டி இத்தன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இத்தன டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். இத்தன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிரிப்பரேஷன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டா சொன்ன மாதிரி ஒரு அ ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள இருக்கும்போது, அங்க நெட்வொர்க் இன்ஜினியருக்கு வேண்டிய ஸ்கில் செட் வந்து டெவலப்பரோட ஸ்கில் செட்லேருந்து கம்ப்ளீட்டா வேறுபட்டிருக்கும். ஸோ அதோட ஸ்பெஷலைஸ்டு ட்ரெய்னிங், ஸ்பெஷலைஸ்டு லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒரு லாங் வீடியோ எனக்கும் தெரியும். ஆனா, நான் இத எப்படியாவது ஒரே வீடியோல கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலயும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்ல இதுல எந்த ஜாப்ஸ் அப்ளை பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.